தியாகம் இல்லாம நாம் இருந்தோம்னா, நம்ம தியாகம் இல்லாம, நம்ம கொடுக்காம, நம்மளை அர்ப்பணிக்காம நாம் இருந்தோம்னா, உங்களால எந்த ஒரு வளர்ச்சியும் சபையிலையும் சரி உங்க வாழ்க்கையிலையும் உண்டாகாது. புரியுதுங்களா நான் சொல்றது? சில சமயத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை அப்படின்னும் போது என்ன இல்லைன்னா, நம்ம கிட்ட சரணம் இல்லை. ஆண்டவரத்துல என்ன செய்யல? சரணடையல. காரணம் அந்த தெளிவா சொல்லுகிறது, நீ வளர்வதற்கு, நீ அதிகமா கனி கொடுப்பதற்கு, நீ பெருகுவதற்கு நீ என்ன செய்யணுமா? நீ சரணம் அடைந்தே ஆக வேண்டும். அப்ப நம்ம அதை செய்யலனாக்கா நம்மளோட வாழ்க்கையில அதை நம்ம பார்க்க முடியாது. உங்க குடும்பத்திலையும் பார்க்க முடியாது, நீங்கள் மற்ற இடங்களிலும் பார்க்க முடியாது, நம்ம சபையிலையும் பார்க்க முடியாது. அப்ப சபையாகி நாம் ஆண்டோருக்கு முன்பாக என்ன இருக்கணுமா? சரணம் அடைய வேண்டும்.